வணக்கம். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கிய மத்திய அரசை கண்டித்து ராமநாதபுரத்தில் காங்கிரஸ் கட்சியினர் மாபெரும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய பாஜக அரசு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதித் திட்டத்தில் இருந்து தேசப்பிதா காந்தியடிகளின் பெயரை நீக்கியுள்ளதாக கூறி ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக பிரம்மாண்ட கண்டன போராட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் ராஜாராம் பாண்டியன் கோபால் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தை அவர் பேருரை ஆற்றி தொடங்கி வைத்தார். இதில் சிறப்பு விருந்தினராக திருவாடானை சட்டமன்ற உறுப்பினர் கருமாணிக்கம் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினார். மேலும் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் செல்லத்துரை அப்துல்லா, தேவேந்திரன், அகில இந்திய மீனவர் காங்கிரஸ் தலைவர் ஆர்ம்ஸ்ட்ராங் பெர்னாண்டோ, சிறுபான்மை பிரிவு கிருஷ்ணராஜ் மற்றும் அகில இந்திய மக்ரா காங்கிரஸ் உறுப்பினர் ராமலட்சுமி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். நகர தலைவர் கோபி வரவேற்புரை நிகழ்த்திய இந்த போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான காங்கிரஸ் தொண்டர்கள், இளைஞர் அணி, விவசாய அணி மற்றும் நெசவாளர் அணியினர் திரளாக பங்கேற்றனர். பெயரை நீக்காதே, வேலை நாட்களை அதிகப்படுத்து போன்ற முழக்கங்கள் போராட்ட களத்தில் அதிரடியாக ஒலிக்கப்பட்டன. போராட்டத்தின் இறுதியில் 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை மீண்டும் நிலைநிறுத்த வேண்டும். வேலை நாட்களை 100 125 நாட்களாக உயர்த்தி உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கை மனுக்கள் மாவட்ட ஆட்சியர் வாயிலாக மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இந்த போராட்டத்தால் ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. போராட்டத்தினை ராமநாதபுரம் வட்டார காங்கிரஸ் தலைவர் காருகுடி சேகர், திருப்புல்லானி வட்டார தலைவர் சேதுபாண்டி, மண்டபம் வட்டார தலைவர்கள் செல்லச்சாமி, அன்வர் அலி நத்தர் உள்ளிட்டோர் ஒருங்கிணைத்தனர். இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.